ஹாய் காய்ஸ். ஓகே, இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா கொரியன் ஃப்ரைட் சிக்கன். இது என்னோடய சன் கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஓகே, இந்த சிக்கனை ஜிஞ்சர் பேஸ்ட்டை கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஸோ லேட்டர் ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டுட்டு திருப்பி கிண்டுங்க நல்லா. ஓகே, ஸோ இதுதான் அதோட மேரினேஷன். ஓகே, நான் பிளாக் பெப்பரை போட மறந்துட்டேன், அதனால் இப்போ பொரிக்கும் போது போடுறேன். ஓகே, ஸோ நான் இங்கே கார்லிக் பவுடர் போடுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கார்லிக்கும் அரைச்சி போட்டுடலாம். ஓகே, ஸோ அதுதான் அதோட மேரினேஷன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் விங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதை ரெண்டாக வெட்டிடுங்க. ஓகே, ட்ரம்லர் அண்ட் த விங்ஸ் பார்ட் இருக்கணும். ஓகே, ஸோ இது நான் யூஸ் பண்ணுற தப்பம் இட்ஸ் அ கார்ன்ஸ்டார்ச், நார்மல் கார்ன்ஸ்டார்ச். ஓகே, தப்பம் ஜாகும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோட்டிங் பண்ணலாம். ஓகே, பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிட்டோன்னே ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இது டபுள் ஃப்ரையிங் பண்ணணும் நம்ம. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னே ரெண்டாவது வாட்டி நம்ம திருப்பியும் எண்ணெயில் போட்டு வேவிக்கணும். ஓகே, வாட்டி நான் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ அதை எடுத்துட்டு செகண்ட் டைம் திருப்பியும் நான் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 5 to 8 மினிட் வந்துச்சு. ஓகே, கோல்டன் ப்ரௌனில் இருக்கும், நான் காட்டுறேன். இதுதான் அந்த கோல்டன் ப்ரௌன். இப்போ நான் எடுக்க போகிறேன். இது செகண்ட் டைம் ஃப்ரையிங். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரையிங் நான் ஒரு 12 மினிட் வரைக்கும் ஃப்ரை பண்ணேன். ஓகேயா, ஸோ ஆனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஓகே, ஸோ இது செகண்ட் டைம் எடுத்துட்டோன்னே நீங்கள் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 8 மினிட் வச்சுக்கோங்க. அது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் மாறிடும். ஓகே, மாறிட்டோன்னே நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட ஃப்ரைட் சிக்கன் ரங்கோப்பாவே இருக்கும். அது சாகியாகவே ஆகாது. ஓகே, அதுதான் இதோட மெத்தட். நம்ம இந்த கொரியன் சிக்கன் ஃப்ரை பண்ணுற மெத்தட் இது தான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளேஸ் சாஸ் பார்க்க போகிறோம். இது கோச்சுஜாங் சாஸ். இது எந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கலாம். ஓகே, இதில் இப்போ நான் ஒரு ஸ்பூன் கிச்சாப் ஊற்றுறேன். கிச்சாப் சாய். என்ன ஒரு விஷயம்னா நம்ம ஆயிஸ்டர் சாஸும் பாய்க்கணும். ஓகே, ஸோ ஆயிஸ்டர் சாஸ் காரமாக இருந்துச்சுன்னா, உப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாஸ் பாய்க்காதீங்க, சாய் சாஸ் பாய்க்காதீங்க, கிச்சாப் பாய்க்காதீங்க. ஓகே, கிச்சாப் சாய் பாய்க்காதீங்க. ஓகே, ஸோ இது மடு. ஓகே, ஹனி 2 ஸ்பூன் ஹனி பாய்க்கிறேன். அண்ட் தென் நம்ம நல்லா கிண்டிட்டு வி ஆர் கோயிங் டு யூஸ் கொஞ்சோண்டு சீனி, ப்ரௌன் சுகர். ஓகே, ஸோ இது என்னோட மெத்தட் ஆஃப் டூயிங் த சாஸ். நீங்கள் புத்து நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அது மீரின் யூஸ் பண்ணணும், கார்ன் சிராப் யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நம்ம வெர்ஷனில் நான் செய்கிறேன். ஓகே, இது கார்லிக், பூண்டு நல்லா சின்னதாக சாப் பண்ணி அடுப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் கோரிங் பண்ணிங்களே அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த கிண்டி வச்ச சாஸை போட்டு நல்லா வதக்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஒன்று ஊற்றிக்கிங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுமா நீங்கள் ஊசி மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சில்லி பூரோ யூஸ் பண்ணலாம். ஓகேயா, ஸோ இப்போ சால்ட் சுகர் போட்டாச்சு. நீங்கள் இது கிளேஸ் தான் நம்ம பண்ணணும் இந்த ஃப்ரைட் சிக்கனை. ஸோ திருப்பி உங்களுக்கு போட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளேஸ் பண்ணி எடுங்க. கொஞ்சம் கோட்டிங் போட்டால் போதும், சொதன்னு இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. இது ஜஸ்ட் கோட்டிங்க்கு ஒண்டி தான். அடுப்பு நான் ஒன்றும் அடைக்கலை. ஸோ அந்த ஹீட்லேயே தான் நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளேஸ் போட்டாச்சு. இப்போ தான் ஆஃப் பண்ணுறேன். அண்ட் தென் ரோஸ்டட் செஸ்மி சீட் யூஸ் பண்ணுங்கள் ஆன் த டாப் ஃபார் கார்னிஷிங். அவ்வளோதான் நம்மளோட கொரியன் ஃப்ரைட் சிக்கன் டன். தேங்க்யூ வெரி மச். பாய் கைஸ்.